அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை குறித்தும் உணவுகள் குறித்தும் ஆசிரியர்கள் சம்பந்தமான ஆய்வுகள் என்ன செய்யறாங்க, மேற்கொள்றாங்க. அது ஆரோக்கியமான விஷயம். ஆய்வு செய்யும் போது ஏதேனும் குறைகள் இருந்தா அந்த குறையை சரி செஞ்சுட்டாங்களாங்கிறத மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யறது தான் சரி. அந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்துறது மிக பெரிய அளவுல ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கழிவறைகள் தான். கழிவறைகள்ங்கிறது சுத்தமற்ற முறையில தான் பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு. பிள்ளைங்க யூரின் போக வேண்டியது வருமேங்கிறதுக்காகவே தண்ணீர் குடிக்காமையே பெரும்பான்மையா இருக்கிறத நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கழிவறைகள் அசுத்தமா இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம், நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல பிள்ளைங்க மூலமாக அறிந்து கொள்ளவும் முடியுது. இன்னும் சொல்ல போனா வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள் அதுல பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஆரோக்கிய குறைபாடு கூட அதனால என்ன செய்யுது, ஏற்படுது. அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் ஆளும் அரசாங்கம் கருத்துல எடுத்து தூய்மையாக ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் கழிவறைகளை தூய்மையா வைத்துக் கொள்வதற்கு ஆள் நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, அதற்கான மெட்டீரியல் வழங்குறதா இருந்தாலும் சரி, அதுலயும் ஆளும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். அதை சரி செஞ்சு கொடுக்கணும், சீர்படுத்தணும் அப்படிங்கிறத நாம கேட்டுக்கிறோம். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல இறைவன் உங்களே என்னையும் இடம்பெற செய்யும்.